குறுக்க பாயிறாரு பாருங்க. எதுக்கு அவநம்பிக்கையோட பேசுறீங்க? நம்பிக்கையோட பேசுங்க. மனுஷனுக்குன்னா அவர் நம்பிக்கை வரணும். தளருது அப்படின்னாலே அது வளர்றதுக்கு தான். அவ்வளோதான். சுருக்கமாக அவர் சொல்கிறது என்னென்னா, வெயிலுக்கு இன்னைக்கு வாடிச்சுன்னா நாளைக்கு மழைக்கு துளிர்த்துற போகுது. அவ்வளோதானே. இன்னைக்கு வெயில், நாளைக்கு மழை பெய்யாதா? பெய்யும், வந்துடும். வராதா அப்படின்றார். அதுக்கு எல்லாமே வளர்ந்துருக்கு. எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு புத்தகங்கள் விற்கிது. நீங்கள் இருக்கும் வரைக்கும் ஒரு அதுக்கு நல்லா கையை வேற தட்டுறீங்க. நீங்கள் இருக்கும் வரைக்கும் ஆமாம், அது தளராது. முடிச்சிட்டார். இவ்வளவு தெளிவாக சொன்ன பிற்பாடு இந்த அம்மா என்னத்தை, இவங்க வரலாற்று பேராசிரியர், அவங்க ரமணி அம்மா இருக்காங்களே, அவங்க முனைவர் வரலாற்று பேராசிரியர், என்ன சொல்ல போகிறாங்களோ? வரலாற்றை தான் சொல்ல முடியலன்னு நீலகண்டையர் அழுதுருக்காரு. சொல்லுங்கள். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கும் சான்றோர்களே, அறிவார்ந்த அவையினரே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம். நடுவர் அவர்களே, நேற்று ரயில் நிலையத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு அறிவிப்பு, திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் வழியாக சென்னை சென்றடையும் விரைவு வண்டி இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக இருக்கிறது. இன்னைக்கும், அதாவது 2011 இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த ஒலிப்பிழை இருக்கிறது என்றால் எப்ப தமிழ் வளர? இவர் சொல்றாரே மெல்லத்தாயா வளர்ப்பதற்கு என்ன கேட்டார்ல, மெல்ல மெல்லதான் தமிழ் வளரும்ன்றார்ல. எப்ப வளர? மெல்ல என்பதற்கு அளவுகோல் என்ன? எங்க ஒரு 20 வயது பையன் இருந்தான் என்றால், 20 வயது பிள்ளை இருந்தால் என்றால் 20 வயதுக்குரிய வளர்ச்சி இருக்கணுமா வேண்டாமா? அது 5 வயசு பிள்ளையாவே இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது வளர்ச்சி அல்ல. அதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? குறை உள்ளது என்று சொல்லுவார்கள். அதை பார்த்தா மெல்ல மெல்லதான் இனி வளரும் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்ல முடியுமா? அதை இல்லையேங்க. ஒலி பிழை இன்னும் எக்காதும் நம் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையிலே தமிழ் வளர்கின்றது என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? தளர்கிறது என்றானே நம்முடைய கண்கூடாக நாம் பார்க்கின்ற நிலை. கேட்டா தளர்வது வளர்வதற்கு தான். தளர்வு என்பது வேறு, வளர்ச்சி என்பது வேறு. வளர்ச்சிக்கு முன்னாடி தவழ்வது. குழந்தை தவழ்ந்தால் அது வளர்ச்சிக்கு அடிகோலாகும். இவர் என்ன சொல்றாரு? தளர்ந்து விட்டால் வளர்ச்சிக்கு வருமா? தவழ்ந்தா தாங்க வளர்ச்சி, தளர்ந்து விட்டால் அங்கே வளர்ச்சி அல்ல. எங்க அப்பாக்கு 80 வயசுங்க, நடை தளர்ந்து விட்டது அவருக்கு, வாய் மொழி பேச முடியல. 80 வயதுக்கு பின்னால் அவர் நடை தளர்ந்த பின்னால் அவர்கிட்ட என்ன வளர்ச்சியை காண முடியும்? அப்ப அவருக்கு அந்த முதுமையின் தளர்ச்சி அங்க வளர்ச்சிக்கு அடிகோல் இடுகிறது. அப்ப தமிழுக்கும் ஒரு முதுமை வந்துருச்சுன்றீங்களா? நான் அதை சொல்லவில்லை. 70 வயதுகளில் வருவது தளர்வு. இவர் என்ன சொல்றாரு? தளர்வு வந்தா தான் வளர்ச்சி வரும்னு சொல்றாரு. அது சொல்றேன், வளர்ச்சி ஏற்கனவே தமிழுக்கு வந்தாயிற்று. இன்னும் என்ன தளருது தளருது தளருது, அது இனிமே தான் வளரும் என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? சற்று அப்படி தெருவிலே நடந்து போங்க. வண்டியில சில பாத்திரங்களில் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறான். அதுல என்ன பலகையில் எழுதி போட்டிருக்கிறான் என்றால், இங்கே கம்மங்கூழ் கிடைக்கும். கம்மங்கூழ் கிடைக்கும். லகரம் பல்லுக்கு போடுற இல்
அந்த போட்டு கம்பம் கூழ் கிடைக்கும். அப்ப முதலில் நாம் கேட்டது ஒலிப்பிழை, அடுத்து நாம் தெருக்களிலே பார்ப்பது எழுத்துப்பிழை, அடுத்து ஊடகங்களிலே அதுவும் தமிழக அரசு கொடுத்த ஊடகங்களின் மூலம் கொடுத்த ஒரு விளம்பரம். பயறு, பயறு என்பது ஒரு உணவு வகை. பச்சை பயிறு, பாசிப்பயறு, மொச்சை பயறு, தட்டை பயறு என்றுதானே சொல்வார்கள். ஒரு ஊடகம் அந்த பயறு என்ற சொல்லை பயிறு 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 பயிர் 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 பாசி பயிறு, மொச்சை பயிறு, தட்டை பயிர் என்று அரசு விளம்பரத்தில் தொலைக்காட்சியில் இவற்றை பொருளையே மாற்றி விடுகிறது. பசருன்னு போடலையில, பசருன்னு போடலையில என்று பொருளையே மாற்றி ஊடகங்கள் இன்றைக்கும் இன்ற பொழுதிலும் தவறாக விளம்பரங்கள் காட்டுகிறது என்றால் இன்னும் என்ன பேசுறீங்க நீங்க? இனிமேத்தா வளரும், இனிமேத்தா வளரும் என்ன பேசுறீங்க? இதெல்லாம் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருப்பவைங்க. இந்த நிலையில நாங்கள் எல்லாம் பயப்படுவது, இந்த சங்க காலத்திலிருந்தே வளர்ந்த தமிழ் இந்த தமிழ்நாட்டிலே தமிழை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பதுதான் எங்களுடைய அச்சம். சொல்லிலே பிழை, எழுத்திலே பிழை, உச்சரிப்பிலே பிழை, எங்கு பார்த்து அச்சிலே பிழை. கணினி கணினி என்று சொல்கிறீர்களே, முன்பெல்லாம் புத்தகங்களிலே நாளிதழ்களிலே ஏதாவது பிழை இருந்தால் உடனே அதை திருத்தி விடுவார்கள், அல்லது அந்த நூலின் பின்னால் பிழை, திருத்தப்பட வேண்டிய பிழை என்று குறிப்பு வரும். இப்பொழுது கணினியில் அச்சடிப்பில் வந்த பொழுது கணினி விடுகிற பிழைகள் ஏக்கச்சக்கமான பிழைகள், அது திருத்த முடியாமல் சில நூல்களிலும் நாளேடுகளிலும் வந்து விடுகிற நிலை இங்கு வந்து விட்டதே. அப்ப பிழைகள் இல்லாத தமிழை பார்க்க முடியவில்லையே. பிள்ளைகள் ஊடகங்கள் நிலை இப்படி என்றால் சிறு குழந்தைகளுடைய நிலை என்ன? இந்த செந்தமிழ் நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இரவு என்ற சொன்னால் புரியவில்லை, அதுக்கு பொருள் தெரியாது. நைட்ல வரேன், நைட்ல வருகிறேன், அந்த நைட் என்ற சொன்னாதான் அதுக்கு இரவு என்று தெரிகிறது. ஆமா, அப்பா அம்மா நைட் கிளப்புக்கு போயிருப்பாங்க. ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸ் என்று சொன்னாதான் அதுக்கு சாப்பிடுகிற பொருள் என்று தெரியும். ஊடா இடையிலே சாப்பிடுகிற பொருள் என்றால் அது தெரியாததுக்கு ஸ்நாக்ஸ் என்று சொல்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இப்படி சொல்லினால்தான் பிள்ளைகளுக்கு புரிகிறது. இப்படிதான் இளைய தலைமுறை வளர்கிறது. இது இளம் பிள்ளைகளுடைய நிலை. சரி, இளைஞர்களுடைய நிலை இந்த தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது? படித்து விட்டேன், பட்டங்கள் பெற்று விட்டேன், வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கவில்லை, எங்கும் புலம்பல். ஏன் வேலை கிடைக்கல? வேலை கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மூன்று திறமைகள் வேணும். ஒன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று ஆளுமை திறன், மிக முக்கியமானது மொழி புலமை. நம் இளைய பிள்ளைகளுக்கு, இளம் தலைமுறையினருக்கு மொழி புலமை இருக்கின்றதா? முந்தையெல்லாம் பள்ளியில தமிழ் வகுப்பு என்றாலும் சரி, எழும்பி ஒவ்வொரு பிள்ளையும் வரிசையாக 5 வாக்கியங்கள் அல்லது 10 வாக்கியங்கள் நீ வாசி என்று ஆசிரியர் சொல்லுவார்கள். அது வாசிக்கும் போது ஏதாவது பிழை என்றால் ஆசிரியர் திருத்துவார். நாங்களெல்லாம் சிறு பிள்ளைகளே படிக்கும் போது எங்கள் ஆசிரியர் திருத்தி இருக்கிறார். ஆனா இப்பொழுது பள்ளிகளிலே தமிழ் வகுப்பிலே பிள்ளை எந்திரிச்சு வாசிக்க முடிகிறதா? பெரியவர்களும் கற்றுத்தரவில்லை. அதனால் தான் சிறிய வயதிலிருந்தே அது ஒளி பிழையை அது வளர்த்து கொண்டே செல்கிறது. பின்னால் படின்னு வாத்தியார் சொன்னார்னா ஸ்ட்ரைக் பண்றாங்களே வெளியே வந்து, வாத்தியார் என்ன செய்வாரு? அங்கிட்டு போனா அங்கிட்டு இடிக்குது. நூலகத்திலே போய் பத்திரிகைகள் படிப்பதில்லை, தினமும் நாளிதழ்கள் வாசிப்பதில்லை, நூல்களையும் படிப்பதில்லை. படிப்பே அந்நியமாகிவிட்ட பொழுது, சுவாசிக்க மறந்த யுகமாக அவன் ஆகிவிட்ட பிறகு அவனால் எப்படி ஆளுமை திறனும் ஒளிப்புலமையும் வரும்? ஒரு நேர்முக தேர்விலே 1700 பேர் அழைக்கப்பட்டு 2 பேர் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த நிலைமை என்ன? அவனுக்கு தாய்மொழியும் தெரியல, அந்நிய மொழியும் தெரியல, பன்னாட்டு மொழியும் தெரியல. தாய்மொழியில் அடித்தளம் ஆழங்கால் பட்டால் பன்னாட்டு மொழியை எளிதாக அவன் படித்து விடலாம். இதுவும் இல்லை, அதுவும் இல்லை, வாயை திறந்து பேசுவதற்கு தைரியமும் இல்லை. அதனால அவன் தோல்வியுறுகிறான்.
அவனுடைய தோல்வி மொழியிலிருந்து தான் துவங்குகிறது. சுதந்திரம் பெற்று 63 ஆண்டுகள் ஆகியும் அவனால் வாய் திறந்து பேச முடியவில்லை. பேச தயங்கியே வேலை வாய்ப்புகளை இழக்கிறான் என்றால் என்ன பொருள்? தமிழ் புலமை இல்ல, தைரியமாக தமிழில் அவன் பேச முடியவில்லை. பள்ளிகளுடைய நிலை என்ன? முன்பெல்லாம் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற 7 நீதி நூல்களை எல்லாம் கட்டாய பாடமாக வைத்து சொல்லி தருவார்கள். இப்ப அதெல்லாம் கிடையாது. அது எதுக்கு? அதையெல்லாம் படித்த எங்கள் ஆதி காலத்து முன்னால் இருந்த எங்கள் பெரியவர்களுக்கு குன்றாத தமிழ் ஒலி இருந்தது, குறையாத தமிழ் அறிவு இருந்தது, வளமான தமிழ் அடித்தளம் இருந்தது. எங்கள் பேராசிரியர் தாக்கு சுப்பிரமணிய ஐயா போல நல்ல இயல்பான இலக்கண அறிவு, இலக்கண செறிவு இருந்துச்சு. இப்ப தமிழ் மொழியே தெரியலே. தமிழ் இலக்கணம் எங்க? தமிழ் இலக்கணம் எங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? எங்கே தெரிகிறதுங்க? அதனால 10 வயதில் நல்ல ஊற்றாக நெஞ்சிலே மனனம் செய்யப்பட்டு படிந்துவிட்ட இலக்கணங்கள் எல்லாம் 60-70 வயது வரைக்கும் அந்த தலைமுறைக்கு இருந்தது. இப்ப அது இல்லையே. ஏன்? சிறு பிள்ளைகள் இருந்தே இது கற்றுத்தரப்படவில்லை என்பதால் தானே எங்கள் பிள்ளைகள் இப்படி ஆகிவிட்டார்கள். இதுவரை எந்த அரசும் இந்த 7 நீதி நூல்களையும் கட்டாய பாடமாக வைப்போம் என்று சொல்லவில்லை. தமிழ் வளரல, அதனால தளர்ந்து விட்டது. இனி ஒரு விதி செய்வோம். அதை வளர்ப்பதற்கு இப்படி நூல்களை சிறு பிள்ளைகளிலிருந்தே சொல்லிக் கொடுத்து இனி ஒரு விதி செய்தால் தமிழ் வளரும். அதுவரை தளர்ந்து கொண்டுதான் அங்க இருக்குது. பிற நாட்டு நல்ல நூல்களை எல்லாம் நம்ம மொழியில, தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று அறிஞர்கள் சொன்னாங்களே, தமிழ் புலவர் சொல்லி வைத்தாரே, எங்க இருக்கு? தமிழே நாம் பெயர்த்து வைத்திருக்கிறோமா? வெளிநாட்டு நூல்களை தமிழ் மொழியிலே நாம் மொழியாக்கம் செய்துள்ளோமா? மேலை நாட்டு நூல்கள், மேலை மொழிகளில் உள்ள நல்ல நூல்கள் இன்னும் தமிழுக்கு வரவில்லை. என்ன செஞ்சிருக்கோம்? ஹாலிவுட் படங்கள், ஹாரி பாட்டர் படம், இதை உடனே தமிழ் மொழியில கொண்டு வந்துடுறோம். திரைப்படங்களை கொண்டு வருகிறோம், நூல்களிலே நாம் கொண்டு வரவில்லை. ஆதி காலத்திலே அரசனே தமிழ் வளர்ச்சிக்காக எவ்வளவோ பாடுபட்டதாக சரித்திரங்கள் சொல்லும். மதங்கள் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் கூட அரசன் ராஜராஜ சோழன் அன்று வெளிவராத, தெரியாத, செல்லரித்து போன நூல்களை எல்லாம், ஏடுகளை எல்லாம் வெளியிலே தில்லையில் எடுத்து அரிச்சுவடிகளாக வெளிக்கொண்டு வந்து அதை மக்களுக்கு அந்த தமிழ் நூல்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்தாரே, அரசு சமர்ப்பணம் செய்தது. ஆனா இன்று மக்களுக்கு தமிழ் நூல்கள் கொடுத்த தமிழ் நூலகமே காணா போயிருதே. நூல்கள் நிரம்பிய நூலகங்களே காணா போகின்ற நிலைமையில் இருக்கும் பொழுது எப்படி தமிழ் வளருங்க? ஆக இந்த நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ் தளர்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.